Hello friends, நாம இன்னைக்கு 2019 TRB statistic question பார்க்கலாம். The question is if f of x1, x2 equal to 21 x2 x1 squared x2 cube 0 less than x1 less than x2 less than 1 and 0 elsewhere be the joint PDF of the x1 and x2. So given வந்து joint PDF கொடுத்திருக்காங்க. எந்த வேரியபிள் பேஸ் பண்ணா x1 and x2 பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. So அது வந்து variables. Then the variance of x1 given x2 equal to x2 கேட்டிருக்காங்க. The variance of x1 கேட்டிருக்காங்க. அது given எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா x2 equal to x2 பேஸ் பண்ணி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த லிமிட்ஸும் கொடுத்திருக்காங்க. That is 0 less than x2 less than 1. x2 ஓட லிமிட்ஸ் வந்து 0 to 1 குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So next question option என்னன்னா 3/80 x2 squared, 2/80 x2 squared, 1/80 x2 squared, 4/80 x2 squared. ரொம்ப சிமிலரா இருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணினாலும் ஏதாவது ஒன்று மாற்றி போட்டுருவீங்க. ஸோ கரெக்டாக போடணும். ஸோ நம்ம இது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா e of x squared minus e of x the whole squared. ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் தட் we need எக்ஸ்பெக்டேஷன். நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தேவை. எக்ஸ்பெக்டேஷன் இங்கே போட போகிறோம். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 போட்டிருக்கேன். அடுத்து வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் போட்டிருக்கேன். ரெண்டையும் பேஸ் சப்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட் ஆன்சர் வரும். இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 by x2 எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 given x2 equal to x2 ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் 0 to x2 x1 into f1 of x1 by x2 into dx1. ஸோ ஃபார் தட் வி நீட் f1 of x1 by x2 நம்மளுக்கு தேவை. அந்த f1 of x1 by x1 given x2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f1 of x1 given x2க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா f of x1, x2, f2 of x2. ஸோ இதுதான் நம்மளுக்கான f of x1 by f1 of x1 by x2 ஃபார்முலா. ஸோ f2 of x2 நம்ம இங்கே போடணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஜஸ்ட் நம்ம கிவன் தான், அதை அப்படியே போட்டுக்கலாம். f2 of x2 கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா f2 of x2 கண்டுபிடிக்கணும். எதுக்காக? எக்ஸ்பெக்டேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான ஃபார்முலா என்ன? 0 to x2 f of x1, x2 into dx1. ஜஸ்ட்டு இந்த f of x1, x2 அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எதை பேஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும்னா x1 பேஸ் பண்ணி. ஸோ அதை தவிர மீதி இருக்கிற டேர்ம்ஸை வெளியே எடுத்துக்கோங்க. 21x2 கியூபு இங்கே x1 ஸ்கொயர் இன்ட்டு dx1 இருக்கும். ஸோ இந்த x1 ஸ்கொயரை வந்து இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா we get x1 cube by 3 0 to x2 லிமிட்ஸ். இது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 7x2 கியூபு இங்கே வந்து x1க்கு பதிலாக x2 அப்ளை பண்ணிங்கன்னா x2 கியூப் மைனஸ் 0. ஸோ நம்மளுக்கு வந்து a7 x2 power 3 x2 power 3 கெட்டிங் x2 power 6ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது வந்து f2 of x2 தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன தேவை? f1 of x1 by x2 தேவை. ஸோ அதுக்கு வந்து போடுறதுக்கு f1 of x1 given x2 போடுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f of x1, x2 divide f2 of x2. இதில் வந்து நம்மளுக்கு இது வந்து மேலே இருக்கிற நியூமரேட்டர் ஜஸ்ட் கிவன் தான். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து 7x2 power 6. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன வரும்? 3x1 ஸ்கொயர்ட் பை x2 கியூப். நாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1க்கான ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் 0 to x2 x1 into f1 of x1 by x2 x1 given x2 into dx1. ஸோ இதை வந்து நம்மளுக்கு x1 அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். f1 of x1 given x2ஓட ஃபார்முலா வந்து 3x1 ஸ்கொயர்ட் பை x2 கியூப் into dx1 தான். ஸோ ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போன் ஃபார் 4/4 0 to x2 கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா we get 3/4 x2ன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 மட்டும்தான். x1 given x2 equal to x2 மட்டும்தான். நம்ம வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2 equal to x2 ஃபார்முலா என்னன்னா e of x1 squared given x2 equal to x2 minus e of x1 by x2 equal to x2 the whole squared. இதான் ஃபார்முலா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ e of x1 squared given x2 equal to x2ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் நீங்கள் x1க்கு பதிலாக x1 ஸ்கொயர் போட்டிங்கன்னா போதும். ஸோ x1 ஸ்கொயர்டு இன்ட்டு f1 of x1 given x2 into dx1. இது நம்மளுக்கு ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து என்னென்னா 3x1 ஸ்கொயர்ட் பை x2 கியூப். இதை அப்ளை பண்ணிட்டு இந்த x1 ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ஸோ இது x1 பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸை வெளியே எடுத்துக்கலாம். 3/x2 கியூபு 0 to x2 x1 power 4 into dx1. இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா x1 power 5/5 கிடைக்கும். இதில் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணோன்னா 3/5 x2 ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து e of x1 ஸ்கொயர் மைனஸ் e of x1 the whole square. இதில் வந்து எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஸ்டெப் 4 மைனஸ் ஸ்டெப் 3 the whole square. இது 3/5 x2 ஸ்கொயர் மைனஸ் 3/4 x2 the whole square. இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 9/16 x2 ஸ்கொயர். இதில் வந்து x2 ஸ்கொயரை காமன் எடுத்திங்கன்னா 3/5 9/16. இதில் வந்து டினாமினேட்டராக எல்சிஎம் என்ன கிடைக்கும்னா 80 கிடைக்கும். 48 minus 45 into x2 ஸ்கொயர் 3/80 கிடைக்கும் x2 ஸ்கொயர். இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது 3/80 x2 ஸ்கொயர்டு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.